நெகிரி சம்பிலான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் சுமார் 2.13 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் மதுபானங்களை அரச மலேசிய சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. மொத்தம் 28 வணிக வளாகங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது வரி செலுத்தப்படாத 1.75 மில்லியன் சிகரெட் துண்டுகளும் 12,000 லிட்டருக்கும் அதிகமான மதுபானங்களும் கைப்பற்றப்பட்டதாக மாநில சுங்க இலாகா இயக்குனர் முகமது இலியாஸ் குயிக் அப்துல்லா தெரிவித்தார். சந்தை விலையை விட மலிவாகவும் ரகசியமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்த இந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பாக 26 நபர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் 2 வெளிநாட்டினர் மீது நீதிமன்றத்தில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க பொதுமக்கள் தொடர்ந்து சுங்கத்துறைக்கு தகவல் வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.